Hi friends, welcome to Abhima's Kitchen. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க கொத்தமல்லி செடியும் கருவேப்பிலை செடியும் இருந்துச்சு. நான் கொத்தமல்லி வந்து செடியில இருந்து அறுவடை பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கற வீடியோ தான் ஷேர் பண்ணிருக்கேன். கூடவே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல கெடாம எப்படி வெச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கான டிப்ஸும் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த கொத்தமல்லி இலைகளை நாட்டு கொத்தமல்லி இலைகள்னு சொல்லுவாங்க. நம்ம சிட்டில கிடைக்கிறதெல்லாம் ஹைபிரிட் நல்ல ஹைட்டா இருக்கும் பாத்தீங்களா, அது இல்ல இது. இது வந்து நாட்டு கொத்தமல்லி இலை. இதோட ஹைட்டே பாத்தீங்கன்னா இத்தனோண்டு தான் இருக்கும். இதோட தண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குட்டி குட்டியா இருக்கும். அம்மாக்கு எப்பவுமே வந்துட்டு இந்த நாட்டு கொத்தமல்லி தழை தான் பிடிக்கும். அதனால எப்பவுமே செடியில போட்டு விட்டுட்டே இருப்பாங்க. விதைகள் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த செடி வளராத டைம் மட்டும் வெளியில ஹைபிரிட் வாங்கிப்பாங்க. இந்த இலைகளை பிக்கும்போதே வந்துட்டு இதோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு எப்பவுமே வந்துட்டு இந்த கொத்தமல்லி அறுவடை பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் போனாலே அங்க நான் தான் வந்துட்டு இந்த செடியில இருந்து எல்லாத்தையும் அறுவடை பண்ணுவேன். எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாத்தையும் அறுவடை பண்ண சொன்னாங்க. நான் போதும் மம்மின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பிச்சிட்டு வந்துட்டேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் பிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய வேர் பகுதி எல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். இது நீங்கள் நைஃப் வச்செல்லாம் கட் பண்ண தேவையில்லை. கையில் இப்படி பிச்சாலே வந்துடும். ரொம்ப குட்டி குட்டி வேர்களாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை அந்த மண்ணெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம வாஷ் பண்ணாலும் அதோட ஈரத்தன்மைனால சீக்கிரமாக கெடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இவ்வளோ கொத்தமல்லி இலையையும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு இலைகளெல்லாம். இந்த பழுத்த இலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாட்டு கொத்தமல்லி இலை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால தான் இது வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேரெல்லாம் வந்து கட் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக அழுகாது. இந்த பழுத்த இலைகள் மட்டும்தான் இருக்கும். அது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம குக் பண்ண டைமில் அப்பப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா வேர்களையும் வந்துட்டு கட் பண்ணி வேறு ஒரு தட்டில் வந்துட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் செடியிலேருந்து பிச்சதுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி அந்த வேரில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் கொத்தமல்லியில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. இதை கட் பண்ணும்போது இதோட ஸ்மெல் வந்துட்டு நல்லா இருக்குதுங்க. நம்ம எப்படி அறுவடை பண்ணும்போது ஸ்மெல் வந்துச்சோ அதே ஸ்மெல் இன்னும் இருக்குது. இந்த நாட்டு கொத்தமல்லி தழை வந்துட்டு யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இதோட அருமை எப்படி அப்படின்னு. இது யூஸ் பண்ணவங்க இதே தான் வந்துட்டு ரெகுலராக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அம்மாவும் இதே வந்துட்டு லைக் பண்ணுறாங்க. பாருங்கள், இப்போ எல்லா கொத்தமல்லி இலையையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு இலை தனியாக இருக்குது, வேரெல்லாம் தனியாக இருக்குது. இப்போ இந்த கொத்தமல்லி இலையில் வந்துட்டு ஈரம் தன்மை வந்துட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ஈரத்தை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃபேன் காற்றுலேயே காய வைக்கலாம். ஸோ அதனால் நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 minutes to 10 minutes வந்துட்டு ஃபேனில் வச்சோம் அப்படின்னா அந்த ஈரமெல்லாம் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். இதுதான் மெயின் டிப்பு. நீங்கள் ஈரமாகவே கொத்தமல்லி இலையை வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக யூஸ்லெஸ்ஸு. நீங்கள் 1 நாள் 2 நாள் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஒரு 1 week அந்த மாதிரி வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈரம் எல்லாமே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில். இது ரொம்ப நாள் வந்துட்டு உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கருவேப்பிலை மரம் பார்க்கலாம். இது ஆக்சுவலி கருவேப்பிலை மரமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதை வெட்டி விட்டுட்டாங்க. அதனால் இது குட்டி குட்டி செடிகளாக தான் இருக்குது. இந்த கருவேப்பிலை செடியிலேருந்து தான் நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை பிக்க போகிறோம். இந்தளவு கருவேப்பிலை இலை வந்துட்டு பிச்சு கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ நம்ம இதை ரொம்ப பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டு செடியிலேருந்து பிச்சது இல்லைங்க இல்லையா, ஒன்று அது, இன்னொன்று வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் இதை வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம்.
இந்த லீவ்ஸ் பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய லீவ்ஸும் இருக்கும், கொஞ்சம் குட்டி குட்டி லீவ்ஸும் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மைனால உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு இலையை அழுகி போனாலுமே நம்ம கூட இருக்கிற எல்லா இலைகளையும் அழுக வச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுட்டு நான் இந்த குச்சி எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை லீவ்ஸ் தனியாக, குச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். பாருங்கள், இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான். சிரமம் பார்க்காம செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லா குச்சிகளையும் தனித்தனியாக எடுத்துட்டேன். இப்படி இந்த மாதிரி உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு லீவ்ஸ் எடுத்து குக் பண்ணிக்கலாம். அந்த டைமில் குச்சி பிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாலும் கொஞ்சம் வந்துட்டு ஈரத்தன்மை இருக்குங்க இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஃபேன் காற்றுலேயே காய வைக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஈரமாக நீங்கள் அப்படி கருவேப்பிலையை வைக்கக்கூடாது. கருவேப்பிலையாகட்டும் கொத்தமல்லியாகட்டும் ஈரமாக வைக்காதீங்க. இதுக்காக நம்ம வெயிலில் வைக்கணுன்ட்டுலாம் அவசியமே இல்லைங்க. ஃபேன்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். நல்லா இந்த மாதிரி ஈரத்தன்மையெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு டப்பாலையோ இல்லை வேறு ஏதாவது கவர்லேயோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த ஒரு அழுகலும் இருக்காது. இந்த டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.